நாங்க தேட்டிக்கு எங்காலு என்னடா தங்கி கேத்திடலாங்க தனியா கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு கேத்திடலாங்க என்னென்ன வச்சுக்கிறானோ சரி வாடா தங்கி கேத்திடலாம் ரெண்டுக்கிறான். நீ வந்து இந்த விவசாயம்லாம் பயங்கரமா காத்திருக்கியாங்க எங்க ஊர்ல. ஆமா. அப்படி என்னடா காத்து நீ விவசாயம் எனக்கு சொல்லு. நிறைய பாத்துறேன். அதான்டா என்னடா நிறையனா? வேர்க்கல்ல. பருப்பு. இங்க கார் எதா இருந்தாலும் கண்டுக்குள்ளேயே வச்சுக்கோ. நாங்களை இப்படி வெள்ளெல்லாம் திட்டக்கூடாது புரியுதா? சரி அடுத்தது வந்து நெல்லு. அடுத்து வந்து கீரை. டேய் சூக்கர்ரா நீ என்னடா இத்தனை வெரைட்டிலாம் விதைச்சுக்கிறாங்க இதெல்லாம் எப்படி கொண்ட நீ? எல்லாம் ஒரு விதையெல்லாம் போட்டு பண்ணேன். எங்க ஊர்ல எல்லாம் நெல் எப்படி திருங்க இருக்கும் ஒரு மரத்துக்கு மேல அழகா வளர்ந்துருக்கும். யாரு ஊர்ல நெல் மரத்து மேல வளர்ந்துருக்கு? நெல் வந்து எப்படி வளரும் எனக்கு தெரியாதே. அரிசி மண்ணுல போட்டு பொச்சி தண்ணி ஊத்தினா வளர போகுது. அரிசியை மண்ணுல போட்டு கொதைக்கணுமா? ஆமா. ஏன்னா அரிசியை எல்லாரும் வேக வச்சு சாப்பிடுதான்டா செய்வாங்க. அப்பதான் அரிசி வளரும். அரிசி கொதைச்சா அரிசி வளருங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. யார் உனக்கு சொல்லி குத்துது? நான் தான் வீட்ல பண்ணி பார்த்தேன் வந்துச்சு. வாடா. ஆமா வீட்ல வேணா பிளான்ட் வச்சு எடுத்துட்டு வந்து காட்டவா? பிளான்ட்லாம் வச்சுக்கிறியா நீ? அரிசி கொட்டினாலே வளர்ந்துருங்க. வீட்டுல வந்து யார் அப்படி அரிசி வச்சு வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்தது? நானா. நீயே சொந்தமா கத்துக்கினியா? ஆமா. ஏன்டா நெல்லு கொட்டாதான் நெல்லு வளரும். தெரியும் நெல்லுக்குற அரிசி போட்டாதான் வளரும். அரிசியா? டேய் நீ விட்றா எனக்கு வளர்க்கவே தேவலடா நெல்லு. நான் சோறே சாக்கலடா நீங்க விட்டுறா என்ன? சரி உனக்கு வந்து ஸ்கூல்ல ரொம்ப குச்ச சப்ஜெக்ட் என்னது? மேக்ஸ். மேக்ஸா? மேக்ஸ்ல இருந்து கேள்வி கேட்கட்டா ஒண்ணே. சரி செவன் சார் எவ்வளோ? அவ்வளோலாம் சொல்லி கொடுக்கல. பிளஸ் அண்ட் மைனஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் சொல்லி கத்துக்கறாங்களா? ஆமா. சரி கரால விடு. 7 - 7 எவ்வளோ? 7 - 7 0. அடடடடட கரால டக்குன்னு சொல்லிட்டீடா. ஆமா இந்த சமையல்லாம் உனக்கு தெரியுமாங்க? பெரிய குக்கராங்க நீ. குக்கரா? இல்லடா குக்குன்றது தான் அப்படி சொன்னேன். ஓகே. சரி ஆங்க என்னென்னலாம் உனக்கு சமைக்க தெரியும்? எல்லாமே சமைக்க தெரியும். சரி என்ன தெரியும்? ஒரு சாங்கிள் எடுத்து விடு. நான் முட்டை சாம்பிள் எடுத்து விட்டா? முட்டை சாங்கலா? அது எப்படி அடுக்குறது? சாங்கிளா? சரி என் காது. சரி நீ சொல்றா என்னடா அது எப்படா செய்யறது முட்டை சாங்கிள்? முட்டையை உடைச்சிக்கணும். ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கிட்டு அதுல வெங்காயம் வெட்டி போட்டு பெப்பர் போட்டு தோசை கல்ல ஊத்தி நல்லா இப்படி திருப்பி போட்டுக்கணும். ஓகே. அப்படியே வாயில அமுக்கணும். வாயில அமுக்கியாடா சுட போட்டு வாயில அமுக்கணும். மூக்கு வழியா காது வழியா புகை வராதாடா? நாக்கெல்லாம் வெந்து போயிடும்டா. வெந்து போகாது எனக்கு. உனக்கு வந்து போகாதா? ஆனா எனக்கு வந்துடும்டா. கரால ஒரு கைத்தட்டல் கொடுக்கல தங்கா துண்டு வயசுல முட்டை கலக்கியா? சரி நாங்க வந்து பூங்கியில இருக்குங்க. ஆமா. இங்க இருந்து மேல பார்த்தா கருக்கா இருக்குதுல்ல என்னதுடா அது? வானம். சரிடா அங்க என்னென்னலாம் இருக்குது? நட்சத்திரம் இருக்கும், நிலா இருக்கும், சன் இருக்கும். ஓ சன்னும் அங்கதான் இருக்குதா? ஆமா வானத்துல தான் இருக்கும். மேல வந்து எப்படா மழை வருது? மழை பெய்யுது இல்ல? ஆங்க. அந்த ஆவி மேல போய் மறுபடியும் மழை பெய்யும். கருப்பா புகை வரும் மலர்ந்து. கருப்பா புகை வருங்க. ஆமா எல்லா புகையும் அங்கிருந்தா கலந்து மேகம் கருப்பாய் வருது. கருப்பாய் வருதா? ஆமா. ஓ அதாவது நீ என்ன சொல்ல வரனா கருங்கேகம் கீழே இருந்து தண்ணி சூடுல ஆக்ரேட்டாய் மேல போய் கருங்கேகங்க மாறி அக்கறங்க மழை வருதுன்னு சொல்றியா? ஆமா. அடாடாடா ப்ராசஸ் கரெக்டா சொல்றடா. கைத்தட்டல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. சரி இப்பவே நீ இப்படி அழகா கேத்துறியே பெரிய கைனாயிட்ட வந்து என்ன ஆக போற? ஐஏஎஸ். ஐஏஎஸ்ஸா? சரி ஐஏஎஸ்னா என்ன? ஏன் ஐஏஎஸ்? ஐஏஎஸ்னா குற்றவாளியை கைது பண்ணுவாங்க. அக்கா போலீஸ் என்ன பண்றாங்க? போலீஸும் அதே வேலை தான் பண்ணுவாங்க. அக்கா எதுக்கு ஐஏஎஸ் ஸ்பெஷலா பண்றாங்க? அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் டியூட்டி. என்னடா தீபாவளிக்கு உங்களுக்கு டியூட்டி வைக்கிறாங்க சொல்ற ஸ்பெஷல் டியூட்டின்னு? ஆமா அவங்க உட்காந்துக்கிட்டே ஆர்டர் போடலாம். இப்போ சொன்ன கத்தி அவங்க வந்து சட்ட ஒழுங்குக்காக ஆர்டர் போடுவாங்க. போலீஸ் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆமா புரியுதா? புரியுது. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களா குழந்தைக்கு. செல்லக்கட்டி நம்ம தொடர்ந்து நிறைய கேட்கலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூடா. அவனோட இடத்துல போய் பார்த்துக்கோ. ஓகே நாங்க சாய்க்கு இருக்கோம் வந்து சங்கையா ஜாலியா கேச்சிட்டு போனாரு. அடுத்ததா ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன துகிலன் பேசிடலாங்க 2 பேரும்? பேசலாமே. ஓகேடா வெரி குட். வாங்க துகிலன் உனக்கு இது குச்சிக்குதா வேஸ்டி? பிடிச்சிருக்கேன். வெரி குட்ரா பரவாயில்லையே. சரி வீட்டுல யாரு உன்னை குழந்து கட்டுறது? குழந்து கட்டுறது எங்க அம்மா தான்.
ஆக்சுவலா இந்த வேஷ்டியை கட்டி கூட்டின்னு வரும்போதே தெரிஞ்ச உனக்கு குழந்தை கட்டி கூட்டின்னு வரது அங்க தானு கரெக்டா? கரெக்டா. எதுக்கு அடிக்கிறாங்க அங்க அவங்க? மெதுவா எழுதுறதுக்கு அடிக்கிறாங்க. மெதுவா எழுதுனா அடிக்கிறாங்களா? ஆமா. ஏண்டா நீ அழகா எழுதுனா ஹேண்ட் ரைட்டிங் பார்த்து சோக்கரா எழுதுன்னு தானே பொறுமையா எழுதுற. ஆமா. அதுக்கு போய் யாராவது அடிக்குவாங்களாடா? ஆமா. என்னத்துக்கு இப்படி கொண்டாங்க அங்கே தெரியல. ஒருங்கையா எழுதுறான்றதுக்காக இப்படியா கோட்டு என் செல்லத்தை அடிக்கிறது பாருங்க. மூஞ்செல்லாம் அவங்க இங்கி போயிருக்கு. பொறுமையா எழுதலாம் வேணா கிளாஸே அவரே முடிஞ்சிருது அந்த அளவுக்கு எழுதுறாங்க. சரி கொடால விடு இங்க கார். இனிங்க கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதணும் சரியா? ஓகே. சரி உனக்கு எந்தெந்த மொழிலாம் தெரியும்? ரைம்ஸ் தெரியும். ஹிந்தில. ஹிந்திலயா? ஆமா. எங்க எத்து விடு ரைம்ஸ். दुक दुक करती दुआएं उड़ाती रेल कहाँ से आती है. சரி. ऊंट चला भाई ऊंट चला हिलदा डुलदा ऊंट चला. நான் ஏன்டா ஊந்து செல்னா? சரி அடுத்தது அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சரி நான் ஒரு ரயில்ல போய் என்ன விழுந்து தண்ணியே என்னத்துக்கு அதை சொன்னேன்? என்ன மீனிங் இந்த சாங்கு? ரயில் போயிட்டே போகுது. ஒத்துக்கும் நன்னிங்கிட்டே போகுது. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி என்ன ஆளு கெட்டக்க பார்த்தா சாந்த சுரகியா இருக்கிய. உனக்கு இந்த மெடிடேஷன் பத்திலாம் தெரியுங்க என்னன்னு? திரும்பி யோகானா என்னது? எதுக்கு நாங்க கத்துக்கணும்? இல்லை உனக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன். எங்க கொண்டு காட்டு. வேட்டி நான் குச்சிக்கிறேன். நீ கொண்டா இக்கோ காலத்துக்கு இங்கால கொடு. என்னடா சக்காங்கால் கொண்டு கத்காசனன்ற? இல்ல இது கால் மேல வைக்கணும். சரி கரால விடு. இந்த வேஷ்டி கெட்டக்குள்ள உன்னால கண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்படுற. சோ கண்டிப்பா வந்து மக்கள் புரிஞ்சுக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ யாரும் வந்து காலையில வேஷ்டி கோட்னி யோகா பண்ணாதீங்க. கரெக்டா? சரி சரி எனக்கு ஒண்ணு கட்ட சொல்லு. யோகா கத்துக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்? எனக்கே தெரியாது. யோகா கத்துக்கிறனால மன அமைதி நல்லா வரும். உடல் ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா வரும். அப்புறம் கையில போடும் ஆங்ஸ் வரும். ஆமா. ஏண்டா அதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணாதான்டா வரும். எதா பண்ணாவும் வரும். எதை பண்ணாலும் வருங்க. சரி கரால ஒரு அழகான கைத்தட்டல் கிடையாது. சொன்ன உடனே இறங்கி என்ன கெட்டக்குள்ள இருந்தாலும் கரால நான் கத்மாசனம் கோட்டு காட்டுவேன்னு திருச்சு நாங்க தங்கிக்கு. சரி நீ இதுல கியூட்டா தங்கியா கேத்துறியே. நீ பெரிய கைலாட்டன்னு என்ன ஆக போற? ஏர்போர்ட் பைலட். ஏர்போர்ட் கைலட்டா? ஏண்டா ஏரோப்ளேன் கைலட்டு கேள்வி கட்டுருக்க. நீ என்னடா ஏர்போர்ட்டுக்கே கைலட் ஆகணும்னு ஆசைப்படுற? நானும் ஏரோப்ளேன் ஓட்டுவேன். சரி உனக்கு கொடுத்த ஹீரோ யாரு? எங்க அப்பா தான். ஏண்டா டாடி நைஸா சொல்லி வச்சு கூட்டின்னு வந்தாரா? உன்னை இந்த கேள்வி கேட்காங்க அக்கா தானு சொல்லு எல்லாரும் கை தட்டுருவாங்க அட்ட டைம்ல அப்படின்னு சொன்னாரா? இந்த மாதிரி சொல்லிக்கிறது அங்காவா? டாடி தான் சொல்லி கொடுத்தாருன்னு தக்கா நினைச்சிட்டேன். சாரி டாடி. சரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு அழகான சாங் நீங்க நெத்துக்கிடு. மாமா ஓ தாண்டி பெரிய லூசாண்டி அறிவாங்கியே நான் ஸ்ட்ராங்கான மாயாண்டி அதை உதுங்கற சங்கே நான் தண்ட சோர்க்கிங்கே தமிழ் இஸ்மமரை தங்கு ஏ சிங்கிள் எங்கே சங்கு சூக்கரா கை தட்டல் கொடுக்கல. ஏன்னா அதான் சின்சன் படம் வந்து பார்த்தேன். சின்சான் கடத்துல இடம் வரும். ஆமா விஐபில வரண்டா. நாங்க தனுஷ் சார்லாம் வந்திருக்காருடா அந்த படத்துல. அது சின்சான். ஓகே சின்சான் வெர்ஷன்லயே ஒன்று வருது. ஓகே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. தூக்கர் ராச்சலாம் நீ நல்லா கேத்துன சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அருங்கை அருங்கை அருங்கை. ஸோ 2 கால கத்துங்களும் கேச்சு முடிச்சிட்டாங்க. 3ஆவதாக தருகிறாரு என்னக்கா சர்கேச கேச்சிடலாங்க வாங்க. நான் முதல்ல உங்ககிட்ட ஒன்று கேள்வி கேட்குறேன். நீ இப்படி தலையாடினிய மூளை வெளியே வராதா? இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. இதான் சான்ஸ் என்ன கலாஸ்துலடா நீ இருறா உன்னை காத்துக்கிறேன். என்னடா டவுட் உனக்கு இப்போ கேள்றா அந்த டவுட்டை. b + b எவ்வளோ? a + k வந்து 2kடா. இல்ல இல்லையா 3kயா? 26. எப்படி சொல்ற? b இப்படிக்கா ரெண்டா பிரிச்சா இந்த பக்கம் 1 வருது இந்த பக்கம் 3 வருதா? இன்னொரு b பிரிச்சு பார்த்தா 30 + 30 எவ்வளோ? 26ஆ? 26 தான் ஆன்சர். நீ இப்படி சுத்தி வர எக்ஸாம்ல உனக்கு வந்து இதே மாதிரி கொஸ்டின் வந்தாலும் இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணுங்க என்ன? ஆமா
இது வரைக்கும் மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்துருக்குற நீ? 50க்கு 39. அந்த 11 மார்க் நீ கொண்ட அந்த தக்கு தான் நினைக்கிறேன். வீட்டுல இருக்கிறா டாடி உன்னை சங்கடி அடிக்காரா? அவர் இல்ல, எங்க அம்மா தான். ஓ, அடிக்கிறது டாடி கிடையாது கங்கியா? ஆமா. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் அடிக்காங்க கொலகதே உன்ன. ஆனா அவங்கள தவிர்த்து யாரு அதிகமா அடிப்பாங்கன்னு தெரியுமா? நீ தான் சொல்லணும். அங்க அதான் ஒரு தாத்தா இருக்காரு, அவர்தான் எங்க தாத்தா. அங்க இதே உட்காந்துக்கிறாருடா அவராடா உன்னை அடிக்கிறாரு? அவரே தான். அவரை ஏன்டா கோயினோன்ற? ஏதாவது ஃபங்க்ஷன்னாலே பக்கத்துல வர மாட்டாரு, நிறைய கும்பல்னாலே. அதே வீட்டுல ஆளை துவச்சி எடுத்துருவாரு. தாத்தா என்ன தாத்தா தங்கத்துண்டு குழந்தைய குச்சி இந்த அடி அடிக்கிறீங்களாங்க நீங்க? தப்பு செய்தா அடிக்க வேண்டியதுதான். என்னடா நீ தான் நிறைய தக்கு செய்றியாங்க. அது ஒரு அளவுக்கு. அது ஓரளவுக்கு தானே தாத்தா கொண்டான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. அதே மாதிரி தான் ஓரளவு தான் அடிக்கிறது, இன்னும் அடிக்கலாம் அதிகமா அடிக்கலாம். ஓ, நீ ஓரளவுக்கு தக்கு கொண்டனால தானா நீ தப்பிச்சுக்கினுக்குற. நிறைய தக்கு கொண்டன்னு வச்சுக்கோ, தாத்தா உன்னை தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல ஒண்ணுதான் வைக்கப்பேன். அதுல முதல்ல நான் செய்யல, நீண்டா செய்ய சொன்னேன்னு ஆனா நான் உனக்கு ஒண்ணு ஒண்ணு தெரியுங்க, சோள வேற நீ வேற தாத்தா மாட்டி விட்ட. இன்னைக்கு நீ வீட்டுக்கு போ, தாத்தா பெல்ட்டோட ரெடி ஆகுறாரு. நீ நான் தாத்தா எஸ்ஸா? ஐயோ தாத்தா சொங்க விளாட்டுக்கு பேசுறான், இதெல்லாம் வீட்டுக்கு போய் சீரியஸ் ஆத்துக்காதீங்க. சரி, நீ பயங்கரமா உங்க அக்கா கோர்றல, நீ பெரிய கோயினாட்ட வந்து என்ன ஆக கோர? போலீஸ். எதனால போலீஸ் ஆகணும்? அந்த கயிறு பண்றதுக்குதான். ஏண்டா என்ன அரெஸ்ட் பண்ணவனே எவனாச்சும் போலீஸ் ஆகணும்டா? சரி, வேற எதுக்காவது ஒரு பர்டிகுலரா இதுக்குனால தானே நான் போலீஸ் ஆக கோர அப்படின்னு ஏதாவது தோணுதா அவனுக்கு? ஆமா. என்ன தோணுது? ஏன்னா நீ இது மாதிரி வரவங்களாம் கேள்வி கேட்டு தொல்லை பண்றல, அதான் அதனாலயே போலீஸ் ஆயிடும் உங்களுக்கு. சரியா, ஃபியூச்சர்ல நான் இதே மாதிரி நிறைய பேரை கேள்வி கேட்டு தொல்லை கொண்டனா நீ பெரிய போலீஸா என்ன அரெஸ்ட் பண்றா? சரியா? சரி, உனக்கு மேஜிக்லாம் தெரியுங்க? தெரியும். என்னடா காத்துண்டா இருக்கு, என்னது இது? இங்க ரிங் இல்லையா? ஆமா இல்ல. இப்ப ஆட்டனோனே வந்துரும். எப்படா அந்த ரிங்கு வந்ததுங்க? பிகாஸ் இங்க நான் மடக்கி வச்சிருந்தேன். பாத்தியா, நீ மாட்டிக்கின மேஜிக் பண்றதுக்கு முன்னாடி அதை ரிவீல் பண்ணிக்கிறியாடா நீ? ஆமா, இன்னொரு மேஜிக் இருக்கு, இருங்க. இன்னொன்னு வச்சுக்கிறியாடா? ஓகே. இந்த ஒரு காயின் இருக்கா? காயின் இருக்குது. இத நான் இப்ப மறைய வைக்க போறேன். இந்த காயினியா? ஆமா. சரி, எங்க கண்ணு இது இருக்கா? இது வச்சுட்டுனா பாருங்க. டேய், நோ பண்ணுங்கறான்டா காயினை வச்சுக்கின்னு. டேய், எங்கடா காயினு? ஷர்ட்டுக்குள்ள. அதான காத்தா காகி இதா மேஜிக்காடா? டேய் கொராலடா, சங்கையா கொண்டு இல்லாம வேற கொண்டியே. வெரி குட்ரா, வேற லெவல்ல கொண்டடா. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கடா. தேங்க்யூ. ஆகா மேஜிக்ஸ் எல்லாம் வந்து கைங்கரங்க பண்ணி அசத்திட்டான்டா அவங்க. ஆமாடா, சூப்பரா பண்ணா. சரி, அடுத்தது ஒரு காக்கா இருக்காங்களே, அவங்க கிட்ட கேட்கலாங்க. யார் இருக்காடா? நாங்க மாதங்கி. வாங்க மாதங்கி. ஸ்கூலுக்கு எப்படி நீங்க? ஸ்கூலுக்குலாம் டெய்லி போயிடுவீங்களா ஒழுங்கா? உங்களுக்கு குடிக்காதா ஸ்கூலுக்கு போக? பிடிக்கும். எதனால குடிக்கும்? அதுல எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னால அது பிடிக்கும். என்ன சப்ஜெக்ட் உனக்கு பிடிக்கும்? சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ். ஏன் சயின்ஸ் உனக்கு பிடிச்சது? அதுல வந்து கம்மியா டெஸ்ட் வைக்கறாங்க. ஆக்சுவலா டெஸ்ட் கம்மியா இருக்கறனால தான் அந்த சப்ஜெக்ட் பிடிச்சதா? இங்கிலீஷ்ல கிராமர்லாம் வச்சு டெஸ்ட் அதிகமா வைக்காங்களேடா. அதுல சில டைம்ஸ் ஃபெயில் ஆகாம, சில டைம்ஸ் ஃபெயிலே ஆக மாட்டேன். சில டைம் ஃபெயில் ஆகவே மாட்டேன். பட் ஆனா சில டைம் ஃபெயில் ஆகியா? ஆமா. பரவாயில்ல விடு, நீ ஒத்துக்கிற கத்தியா கைக்குறா. அந்த நேர்கைக்காக எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களா குழந்தைக்கு. சரி, நீங்க டான்ஸ் ஆடினீங்களே, ஆமா. உங்க கூட இன்னொருத்தங்க ஆடினாங்கல்ல, ஆமா. அவங்களும் ஒன்ன மாதிரியே இருக்காங்களே பாக்கிறதுக்கு. அவங்க என்னோட அக்கா. அக்கா தானா? அக்கா ரொம்ப நல்லக்குண்ணா. ஆ. ஆனா அவங்க கூட சண்டை போட்டுக்கினே இருக்கிறாங்களாங்க. அப்படிதான் சண்டை போட்டுட்டு இல்ல, நான் வந்து அவ ஒன்னே ஒன்னு வச்சா நான் நிறைய அவ ஒரு அடி வச்சா நீ நிறைய அடி அடிக்கியா? ஆமா. அக்கா சண்டை போடுறது அக்கா கிடையாது, ஆமா, நீதான். சண்டைலாம் போடக்கூடாது, சரியா? நாங்க அக்கா தானே, ஓகேவா? சரி, தெலுங்கு தெரியுமா அவனுக்கு? எனக்கு சொல்லிக் கொடு நல்லா.
அது நான் வீட்ல எனக்கு ஃபுல்லாவே தெரியும். வீட்டுல தான் ஃபுல்லா தெரியும், வெளியில வந்தா கொஞ்சம் தான் தெரியுமா? இல்ல இல்ல பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுறா. சரி நீங்க தமிழ்ல சொல்லுங்க, நான் தெலுங்கு. ஓகே, நான் தமிழ்ல சொல்றேன் சரியா? இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். நான் இப்படி வச்சினானோ. ஓ, இன்னைக்குன்றது வரலையடா அதுல. அதான் నేను வர்றா தெலுங்கு வித்தியாசங்கா இருக்குது. அப்படியா? சரி, தெலுங்குல இந்த ஆ இ இல்ல தெரியுமா உனக்கு? எங்க தெலுங்கு ஆ இ சொல்லி எப்படி இது கேட்கலாம்? தெலுங்கு ஐ யு ஏ ஐ ஓ. என்ன காக்கா நைஸா தெலுங்குன்னு மட்டும் முன்னாடி சேர்த்துக்கினியா? தெலுங்குல எல்லாம் இருக்காது. தெலுங்கு ஆ இ யு ஏ டி. அதுதான் தெலுங்கு. அதுதான் தெலுங்கா? சரி, வரால விட்டு. தெலுங்குல வந்து நாங்கள மாதிரி தமிழ் தான் இருக்குது கொள்ளுக்குது. சரி, நீங்க வந்து சூப்பரா சாங்கு பாடுவாங்க. எங்க 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 ஒரு அழகான பாடல் எடுத்து விடுங்க. கட்டுமாலி கட்டி வச்சா வட்டக்கரும்பு புட்டு வச்சா சந்தலேந்து வச்சா சாரப்பாம்பு இடுப்ப வச்சா நெத்தத்தில குட்டி வச்சா கரும்பு கோடு நெத்தி வச்சா நெஞ்சு நெத்தி அம்மா வச்சா உமா கோடு நெக்க வச்சா நெச்சு தறிக்குமா தூது கொட்டு தூது வச்சா மாதிரி சுத்துக்கறி வரப்பா தனி மட்டி வர மாதிரி வரத்துல. ஒரே நிமிஷம்டா, நீ பாடுறது உனக்கு கேக்குதா? எனக்கு கேட்கலையே. அவங்க ஏன் சொல்லி எல்லாம் சிரிச்சாங்க? அது எனக்கு கொஞ்சமா தான் தெரியும். பரவாயில்ல பரவாயில்ல, நான் நல்லா தாண்டா காண. நீ ஏன் கைத்தட்டல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு? எங்க இதே சாங் இப்போ தெலுங்குல காடுங்க கேட்கலாம். தெலுங்குல வராது. நான் காடுவா. கட்டுங்கல்லிலு கட்டி வச்சாலு வட்ட கருக்குல கொட்டு வச்சாலு அதான் தெலுங்கு. கூடலு ஆட் பண்ணா போதும். இல்ல ஆமாலு. சரி, கியூட்டா இக்கோ ஜாயிங்க, ஜாலியா கேத்துறீங்க, சங்க கியூட்டாக்குறீங்க. பெரிய ஆளாயிட்ட வந்து என்ன ஆக போறீங்க? டாக்டர் ஆக போறேன். என்ன டாக்டர் ஆகலான் இருக்கீங்க? ஏதாவது ஒரு டாக்டருங்க. ஆனா நான் டாக்டர் ஆயே தீரணும் அப்படின்றாங்க. சரி, நீ டாக்டர் ஆகணும்னு யார் ஆசைப்பட்டது? அது எங்க அம்மா தான். உன்னோட ஆசை என்ன? என்னோட ஆசை வந்து போலீஸ் ஆகணும். என்னடா வெரைட்டியா சொல்றடி? ஏன்டா போலீஸ் ஆகணும் நீ ஆசைப்படுற? அதுலதான் நான் திருட கண்டுபிடிக்கிறது. ஓ, திருடங்கிட்ட கண்டுபிடிக்காங்களா போலீஸ்? வேற எதுவும் கண்ண மாட்டாங்களா? அப்படிலாம் இல்ல. திருட கண்டுபிடிச்சு அவங்கள அடிச்சு ஜெயில போட்டுட்டு அதனால. வேற என்ன பண்ணுவாங்க? வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. போலீஸ் வந்து தப்பு செய்யறவங்களை குடிக்காங்க, தப்பு நடக்காம இருக்கணும் தடுக்குவாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் சொல்லணும்டா. வாகி வாகிடா டே செல்லா. நீ வந்து சங்கையா வந்து கேத்துன தெரியா? சங்க கியூட்டா கேத்துன, அழகா இருக்கு ட்ரெஸ் எல்லாம். நாங்க தொடர்ந்து நிறைய கேத்தலாம் தெரியா? நீ கேத்துனதுக்காக ஒரு பெரிய கைத்தடல் கொடுங்க குழந்தைக்கு. சங்கத்துக்குட்டி போய் என்னோட இடத்துல உட்காந்துக்கோங்க. ஸோ நாங்கள் 4 ஆள் கத்துக்களை வந்து நல்லா கேத்துனாங்க. ஆனா இன்னும் நான் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறேன்டா சரியா? ஏன் பரவாயில்ல, இவ்வளோ எனர்ஜி தேவைதான். ஏன்னா இது அந்த மாதிரி எனர்ஜெட்டிக் கொடுக்க போற கேங் ரவுண்டு. ஆமா. ஸோ என்னடா கிருஷ்ணா, நல்லா தண்ணி கேனுங்கள கால்லாம் போட்டு எடுத்துன்னு வந்துக்கிறீங்க. என்ன கேங்குது? ஸோ இங்க இருக்குல்ல, இந்த கேனை தூக்கி அடியில் ஒரு பைப் இருக்குல்ல, இந்த பைப்ல வந்து ஒரு கேப் இருக்கு. அதாவது என்ன பண்ணுன்னு சொல்றேன். ஒரு அப்படி தூக்கி போட்டு இந்த பைப் வழியா வந்து பால் வந்து வரணும். எக்குறா வரும்? அது வரும்டா. அப்படி தூக்கி போட்டு இருந்தா ஒரு பால் வந்து இந்த கேப்ல வந்துடும். ஸோ பால் வந்து கீழே வந்தோடனே அதை நம்ம ஒரு கவுண்ட் எடுத்துப்போம். யார் வந்து நிறைய பால் வந்து கீழே விழ வச்சு கவுண்ட்ல எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்க சீக்கிரட்டா நிறைய கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். ஆமா, அதெல்லாம் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா கிஃப்ட் கொடுப்போம். பட் யார் வின்னர்ன்றதை லாஸ்ட்ல பார்க்கலாம், ஓகேவா? ஆனா நான் உங்களுக்கு கொடுக்க போற செகண்ட்ஸ் வந்து 100 செகண்ட்ஸ் தான். ஸோ 100 செகண்டுக்குள்ள யார் நிறைய கால் எடுக்கிறீங்களோ அவங்க தான் சரி. என்ன ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறா? என்னப்பா சாய் ஆரம்பிச்சிடலாமா? சாய் உங்க கங்கி வாங்கோ. கங்கி எத்தனை எடுக்கலான் இருக்கீங்க? தெரியல சார், அவன் எடுக்கிறத பொறுத்து. அவன் எடுக்கிறத கொடுங்க கங்கி. நீங்க எத்தனை எடுக்க போறீங்க? அது விழுறத பொறுத்து சார். எது கேட்டாலும் குண்டக்க பதில் சொல்றது. என்னடா நீ எத்தனைடா எடுக்கலான் இருக்க? நான் ஒரு 25 ஆச்சு அடிக்கலாம். 25? அதுல இருக்க காலே 17 18 தான்டா. சரி பரவாயில்ல விடு, எத்துலாங்க. ஓகே எத்துலாங்க கேட்டாங்க. ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். இதோ தூக்குறா நல்லா விளையாடுறா நீ. அடாடாடாடாடா டேய் பயங்கரமா விளையாடுறா, நல்லா விளையாடுறா. அப்படிதான்டா விளையாடுறா.
டேய் நல்லா விளையாடுறடா நீ கார அடாடா ஊத்துச்சு இருறா அதே மாதிரி தான்டா. டேய் ஜாலியா எங்க கொண்டு கரெக்டா அது மேல வந்து விழணும். அப்படி விளையாடு கரெக்டா விழும். தூக்குறா கோட்டை தூக்கி டங்காலி டுங்கிலி அரலி தலைகிலி டங்கால் டுங்கிலடி குறுங்கியாடா அங்க காரு மங்கி காரே டீலராங்க பாரு. ஐயோ டைம் போயிட்டே இருக்கு. தங்கை தலைக்கீழ எல்லாம் திருக்க கூடாது. அடாடா 2 வருஷம் அப்படிலாம் விளையாடக்கூடாது. டைம் போயிட்டே இருக்கு. வாகே கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 என்ன ஆட்டம் என்னடா இப்படி விளையாட்டிங்க 2 பேரும். நாங்க ஆட்டாங்க கேங் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஜாலியா இருந்தது சார். ஜாலியா இருந்துச்சா உங்களுக்கு? என்னடா உனக்கு எப்படா இருந்துச்சு கேங்கு? சங்க ஜாலியா இருந்துச்சா? சரி 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு எடுத்துருக்கீங்க நின்னிடலாங்க? 1 2 2 27 27 எடுத்துட்டா. 2 பேரும் சேர்ந்து எடுத்துருக்கீங்க. அழகு ஓகேங்கடாங்க. அடுத்தது வரவங்க உங்களோட அதிகமா எடுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பார்க்கலாம் சார். பார்க்கலாங்க. ஓகேங்கடாங்க. தேங்க்யூ கார்கங்கிங் உங்களோட இடத்துல உட்காந்துக்கோங்க. அருமையான செயல். 2வது வரக்கு வருது யாரு? என்னடா துகிலன் விளையாடிலாங்க? துகிலனாங்க வாங்கோ. ஓகே ஆரம்பிச்சிடலாங்க. உங்களுக்கு வரக்கேங்க ஆரம்பிச்சிடலாம். Your time starts now. அடாடாடாடாடாடா ஐயோ ஓடி உருண்டு. டைம் போயிட்டே இருக்கு. தூக்குறே நல்லா விளையாடுறீங்க. கண்டினியூ பண்ணுங்க. எல்லாத்தையும் எடுக்கணும் சொல்லிருக்கிறேன். டக்குனு டைம் வேற ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயோ டைம் போயிட்டே இருக்கு. டைம் போயிட்டே இருக்கு. நல்லா ஆடுறீங்க. ஐயோ கவுண்ட் டவுன்டா. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம். என்னடா கையை ஒதுக்குற? கைய வச்சு ஜாதியா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கடா நீ. குழந்தைக்காக ஒரு கைத்தட்டல் கிடங்கள. கை வலியெல்லாம் தாங்கின்னு விளையாடி இருக்கான். டேய் சூக்கரா விளாண்டடா நீ. ஆட்டாங்க நீங்களும் சுங்கா இல்லைங்காட்டாங்க சொல்லிட்டு என்ன அங்கே அப்படி விளாண்டுக்கிறீங்க. சரி 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ எடுத்துருக்கீங்க காத்துலாங்க? ஸோ 3 4 14 15 16 23 24 அடாடாடா வெறிக்கட்டா கைக்குறா. சரி அடுத்தது வரவங்க உங்களோட அதிகமாக போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? போடலாங்க சார். ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. சரிங்கட்டாங்க நன்றி வந்ததுக்கு. உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ சங்கத். நீ உட்காந்துக்கடா. ஓகே அடாடாடா என்னடா காம்படிஷன் இப்படி செட் பண்றாங்க எல்லாம். ஆமாண்டா 27 24 அடுத்தது வரவங்க எத்தனை எடுக்க போறாங்கன்னு தெரியலையோ. பாத்துலாமே. என்ன சர்வேஸ் த மேஜிஷியன் விளையாடிலாங்க. சர்வேஸ் அவங்க வாங்கோ. சரி ஓகே ஆரம்பிச்சிடலாங்க கேங்க. ஓகே your time starts now. அங்க பாரு, அது உள்ள பாரு, கரெக்டா எய்ம் பண்ணி போடு.
கரெக்டா எய்ம் பண்ணி மேல தூக்கி போடா, அந்த மாதிரி தூக்கி போடு ஒண்ணு. ஐயோ டைம் போயிட்டே இருக்கு. சூக்கரா, நல்லா விளையாடுறீங்க, நல்லா விளையாடுறீங்கடா, நல்லா விளையாடுங்கடா. அல்ல அல்ல ஆடு, நல்லதா ஆடு, அப்படியே குளிக்கேடு. டைம் போயிட்டு இருக்கு, டைம் போயிட்டே இருக்கு. வாங்க கவுண்ட் டவுன் போட்டுலாங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். டைம் அப். டேய் என்னடா கேன உடைச்சு உள்ள இருந்து கால கல்ல எடுத்துட்டு கொலையடா நீ. அங்காவே போராடிக்கிட்டு இருக்காங்க, என்னடா வரங்காட்டுதுன்னு. அவங்களுக்கும் இட்டு இனுக்கிறே டங்கு டங்குன்னு. அவங்க அக்கறை விளையாடுவாங்க ஒழுங்க. சரி பரவாயில்ல, இனியும் சானா 2 பேரும் நல்லா விளையாண்டிங்க தெரியுங்க. சார் எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு எண்ணிடலாங்க 2 பேருக்கும். நீ என்றியா 1 2 13 14. அடா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நாங்க அடுத்தது வரவங்க உங்களோட நிறைய எடுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தெரியலையே. தெரியலையா? பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே தேங்க்யூ கார்க்காங்க, எங்க இடத்த உட்காந்துக்கோங்க. ஓகே 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 ஓகே. என்னடா ஓகே 3 பேர் விளையாட்டாங்கடா. 4ஆவதா ஒரு கியூட்டி கை இருக்காங்களே, என்ன கியூட்டி கை விளையாடிடலாங்க. ஓகே மாதங்கி அந்த மாதங்கி அங்க அங்கி காக்கு ஓகே எங்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஓகே ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆகா நல்லா விளையாடுறீங்க, நல்லா விளையாடுறீங்க. நல்லா பாப்பா எய்ம் பண்ணி ஆடுங்க, அதுல போற மாதிரி ஆடுங்க. சூப்பர் சூப்பர், நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க. ஆமா தூக்குற விளையாடுறீங்க. நல்லா விளையாடுறீங்க, நல்லா விளையாடுறீங்க. டைம் போயிட்டே இருக்குது. கவுண்ட் பண்றா. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். டைம் அப் டைம் அப். ஆகா 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 என்னடா இத்தனை எடுத்து வச்சிருக்கீங்க, உங்க அங்கேயும் கொண்டு வந்து சேர்த்துக்கினே. சூப்பர் கட்டாங்க, நல்லா விளையாடிக்கிறீங்க கட்டாங்க. தேங்க்யூ எண்ணிடலாமா 2 பேரை சேர்ந்து எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு? ஓகே இத்தனை கஷ்டம் கொள்ள இருக்குதுடா. பரவாயில்ல எண்ணிடலாம்டா. 1 2 3 4 5 6 7 28. 2 பேரும் சேர்த்து எத்தனை எடுத்துருங்க? 28 எடுத்துருக்கீங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. அழகு அழகு. டாடா என்னடா இப்படி விளையாட்டிங்க. சரி உனக்கு அடுத்தது வர கொண்டு நல்லா விளையாடுங்க. டேய் நீ தான்டா லாஸ்ட். சரி இருக்கட்டும், வந்ததுக்கு தேங்க்யூ. 2 பேருக்கும் உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. நீ உட்காந்துக்கோடா. ஐயோ 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 யக்கா 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 யங்கா யங்கா. என்னடா இப்படி விளையாடுறாங்க எல்லாம். ஸோ வந்து யார் யார் வந்து அடுத்த ரவுண்டில் எவ்வளோ காயின்ட் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் வந்து யாருக்கு இன்னரு யாருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறோம், யார் யார் எப்படி எப்படி நீ கேட்சுனாங்கன்றத அடுத்த ரவுண்டில் சந்திக்கலாம். வந்து யாருக்கு இன்னரு போன ரவுண்டு நீதானா? ஸோ யாருக்கு வந்து போன ரவுண்டு கம்மியாக எடுத்தது? ஏண்டா நீ ஏண்டா கை தூக்குற? அவனே அங்கேதான் உட்காந்துக்கிறான். ஆனா அது விஷயம் இல்லை சரியா. சுங்கா விளாட்ன சும்மா தான் விளையாடணும். நம்ம ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணாலே வின்னர் தான். வாகே வாகே என்னடா கிஃப்ட் எல்லாம் குத்துலாங்க? குத்தலாமாடா? எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாமா? இத்தனா இரு. என்னடா? அதுக்கு முன்னாடி உங்க கொன்ன சேட்டையெல்லாம் அவங்க கிட்ட கேட்கணும்ல. ஆமா கேட்கணும்ல, அதை மறந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் யாருக்குறா? சாய் இரு, அவங்க வீட்டில் கேட்டுக்கணும், கோட்டு கொடுக்குறேன். சாய் மங்கி சொல்லுங்க மங்கி, எப்படி கோச்சு உங்களுக்கு இந்த நாள்?
ரொம்ப நல்லா இருந்தது சார். ஓகே கங்கி, உங்களுக்கு என்ன ரவுண்டு ரொம்ப குத்திருந்தது? ஏன் இந்த கேம் தான் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் ஃபன்னா இருந்தது. ஏன்னா நீங்க விளையாண்டீங்கல்ல. விளையாடணும். ஆமா. தூக்கருங்கடாங்க. ஓகே, வீட்டுல காத்ததுக்கும் இங்க காக்கத்துக்கும் உங்க கையும் எவ்வளவு வித்தியாசமா தெரியுறான். எங்களுக்கே தெரியாம நிறைய பேசுறான். தேங்க்யூ சோ மச் மேடம் வந்ததுக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் டாடி வந்ததுல இருந்தே மைக்க குத்துறாதீங்கடா என்கிட்டன்ற மாதிரி உட்காந்துருக்கீங்களே டாடி. சொல்லுங்க டாடி, எப்படி கோச்சு டாடி உங்களுக்கு இந்த டே நல்லா ஃபன்னா போச்சு. உங்களுக்கு வந்து என்ன ரவுண்ட்லாம் ரொம்ப குத்தி இருந்தது? பசங்க பேசுறது நம்ம எப்படி பேசுறோம்னு சொல்லிட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அது நல்லா இருந்தது. சரி டாடி, தேங்க்யூ சோ மச் டாடி வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்தது யார் இருக்கிறா? நான் துகிலா கேட்டுலாங்க வீட்டுல. ஓகே, துகில நாங்க டாடி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டாடி சொல்லுங்க டாடி, எப்படி டாடி கோச்சு இன்னைக்கு உங்களுக்கு நாலு? ஷோ ரொம்ப நல்லா போச்சு. ஓகே டாடி, உங்களுக்கு என்னென்ன செக்மெண்ட்லாம் குத்திருந்தது? எல்லா செக்மெண்ட்டுமே நல்லா தான் போச்சு. உங்களுக்கு வந்து பர்டிகுலரா வீட்டுல காத்ததுக்கும் இங்க காக்கத்துக்கும் என்ன டாடி டிஃபரன்ஸ் தெரியுறாங்க? கொஞ்சம் கம்மியா பேசுறான், அவ்வளவுதான். வர ரொம்ப ரொம்ப நன்றி டாடி. தேங்க்யூ. பக்கத்துல ngangி கிட்ட அப்படியே குத்திங்கன்னா நல்லா இருக்கும். ngangி, இவங்க எல்லாரும் சொல்லாத ஒரு பதிலா நீங்க சொல்லுங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ரொம்ப 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 நன்றி ngangி. நீங்க தான் ngangி இத நோட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்ன ரவுண்ட் ngangி ரொம்ப குத்திருந்தது? எல்லா ரவுண்டுமே நல்லா இருந்தது. ஓகே ngangி, வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ngangி. தேங்க்யூ so much ஃபார் கமிங். தேங்க்யூ. நாடா சர்கேஷ், உங்க வீட்டுல சர்கே எடுத்துலாங்க. சோ சர்கேஷ் அவங்க டாடி சொல்லுங்க டாடி, அவனுக்கு இந்த மேஜிக் பண்ணோம்லாம் யார் இன்ஸ்பயர் பண்ணது? அவனே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவான். ஓகே, இன்னும் கொஞ்சம் அடிஷனலா நாங்க வீடியோ பார்த்து பண்ணோம். இவங்க கேட்கவே மாட்டானா? இல்ல, வீட்ல நிறைய பேசுவான், இங்க வந்து தான் ஒன்றும் பேசல. உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குத்திருந்தது? ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு பசங்க கிட்ட பேசுனீங்களா, அது நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ so much டாடி. ngangி சொல்லுங்க ngangி, நீங்க என்ன ரவுண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப குத்திருந்தது? அந்த கேம் ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர் ngangி, நீங்களும் சங்கையா விளையாட்டீங்க ngangி. தேங்க்யூ. என்ன கவுண்ட் தான் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, மற்றபடி நல்லா தான் விளையாண்டீங்க. சரி நீங்க சொல்லுங்க காடாங்க, இந்த நாளே எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா போச்சு சார் இன்னைக்கு டே. தேங்க்யூ காடாங்க. அடுத்தது என்னங்க மாதங்கி கேட்டலாங்க. முதல்ல வந்து மாதங்கி உங்க டாடி கிட்ட தான் கேட்கணும். சார் வணக்கம் சார், என்ன சார் இவர சாந்த சுருகியா இருக்காங்க? இந்த ஷோல தான் சார் அவங்க அப்படி இருக்காங்க. பட் வீட்ல வந்து அவங்க தான் டெரர் பர்சன். கேட்டா அக்கா தான் டெரர், முடிய குச்சி இழுக்கும் அடிக்கான்னா சொன்னாங்களே சார். எல்லாமே வீட்ல பண்றாங்க சார். கரால இருக்கட்டும், நல்ல வேலை என்கிட்ட அப்படி எதுவும் நந்துக்கல சார். தேங்க்யூ சார், வந்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். அக்கா கிட்ட கேட்டுக்கோலாங்க. அக்கா என்னக்கா உனக்கு என்ன ரவுண்டுக்கா குத்திருந்தது? எனக்கு மாத்தங்கி அங்க லாஸ்ட்ல விளையாடுனது ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூக்கா நீ வந்ததுக்கு. தேங்க்யூ. நீங்க சொல்லுங்கக்கா. சார் இன்னைக்கு டே ரொம்ப நல்லா போச்சு சார். உங்களோட இன்டராக்ஷன் வித் கிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க இவ்வளோ தூரம் பேசுவாங்க அப்படின்றதே அந்த ரவுண்ட்ல தான் நிறைய எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ காட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாடா குத்துலாங்க, எல்லாருக்கிட்டே கேட்டாச்சு. குத்துக்கலாம், ரெடி ஆகிறான்டா. ஓகே, எல்லாருக்கிட்டையும் வாங்க. என்னக்கா சாயி சூக்கராட கிஃப்ட் நானே தரேன்டா. இந்தாடா குச்சிக்கோ. தேங்க்யூ கார் கங்கிங் செல்லாம். தேங்க்யூ. அப்புறம் திகிலா என்னடா குத்துலாங்க? குத்துலாம். ஓகேடா. இந்தாடா சூக்கர்ரா, உனக்கு ஒரு சூக்கரான கிஃப்ட். தேங்க்யூ டாத்துல வந்ததுக்கு. வாகை. ஸோ மேஜிக் மேன் கண்ணம் கொடு. சர்கேஸ் கண்ணம் கொட்டிட்டியா? நான் சொல்ற வரைக்கும் திறக்கவே கூடாது. வாகை ஓகேடா, கண்ணம் தரேன். காத்தியாட்டாடா, உன் கிஃப்ட காணோம். வேற இது கிடையாதுடா வந்து. ஐயே கண்டுக்கு சாப்பிட்டா நாங்க மேஜிக் ஷோ கண்ணாங்கட்ட சதகி சும்மா சொன்னடா. இந்தாடா இந்த கிஃப்ட் வச்சுக்கோ. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன். சரிப்பா கிஃப்ட் எடுத்து கொடுக்குகின்றான். என்னடா வித்தியாசமான லைன். தூக்கறா, நீ கியூட்டா இருக்கிற, அழகா காணதுக்கு டான்ஸ் ஆனதுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட். மக்களே இன்னைக்கு காத்திருக்கீங்க 4 விதமான 4 வெரைட்டியான கியூட்டான அழகான ரவுடித்தனமான வாலு கொச்சகம் வந்திருந்தாங்க. ஆமாண்டா. ஸோ இதே மாதிரி உங்க வீட்லயும் நிறைய வாலு கொச்சகம் இருக்காங்க. அவங்கள வந்து நாங்க சோக்கு அணக்கணும்னு நினைச்சீங்கன்னா எக்கவே சொல்றாங்க தான். கீழே ஒரு நங்கர் தெரியுதுல? ஆமா, அந்த நம்பர் தெரியுது. அந்த நங்கருக்கு வீட்டுல இருக்க குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை அனுப்பிச்சு விடுங்க. நாங்க ஷோல கலந்துக்கிட்டு கலக்கலாமா? ஸோ இந்த வாரம் வந்து என்ன டயர்ட் ஆயிட்டேன். ஸோ அடுத்த வாரம் வந்து இதே மாதிரி 4 வாலு கொச்சங்களோட அவங்கள வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்க கிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது உங்கள் கலர்ங்கச்சா, உங்கள் கிருஷ்ணா.
அண்ட் இது நாங்க ஜெயாட்டிக்கு என் காலு